பெண்டர் ஸ்மித் மெத்தடில் இருக்க எப்படி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பெண்டர் ஸ்மித் மெத்தட் எப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மாறுதுங்கிறத அப்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங், இங்கே t = 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் t = 5 வரைக்கும் டேட்டா நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். h and k is given. இது வந்து ஃபஸ்ட் கைடு. அடுத்து t = 5 is given, but del x = 1. So that means h only given. அப்போ we need to find k separately. So இதுக்கு என்ன பண்ணணும்னா lambda = 1/2 நம்மளே எடுத்துக்கணும். k is not given, so we use Bender-Smith method. So lambda = 1/2. Bender-Smith method வந்து best fit for lambda = 1/2. அதனால் எடுத்துகிட்டு அதை வச்சு k ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ப்ராப்ளம் செஞ்சுருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், there is no h and k, ரெண்டுமே கிடையாது. அப்போ என்ன வரும்னா lambda = 1/2 போடும்போது we have a relation only. h வராது, k வராது, அதனால் ரிலேஷன் மட்டும் இருக்கும். அந்த ரிலேஷன் எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா, நம்மளாக ரேண்டமாக h = அப்படின்னு சுச்சுவேஷன் டிபெண்டால 0.2 எடுத்துகிட்டு ஸோ h 0.2 எடுத்ததுனால கேவோட வேல்யூ அந்த ரிலேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், வேறு வழியே இல்லை. அட் தி சேம் டைம் இந்த மாதிரி சைன் ஃபார்முலாவில் பை வந்ததுன்னா ரேடியன் மோடு யூஸ் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ நோ வெரி வெல், இந்த பெண்டர் ஸ்மித்தோட கான்செப்ட் என்னென்னா, இந்த வி ஷேப், இந்த ரெண்டு டேர்மோட ஆவரேஜை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதுதான் பெண்டர் ஸ்மித்தோட கான்செப்ட்டு. பெண்டர் ஸ்மித் ஃபார்முலாவுக்கு மட்டுமே ஒரு மார்க் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபார்முலா தெளிவாக எழுதிடுங்க, மென்ஷன் பண்ணால் மறந்துடாங்க. ஃபார்முலாவே இல்லாமல் இந்த கால்குலேஷன் போட முடியும், பட் ஃபார்முலா கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா del x is given, so h is given, so k வழக்கமாக கண்டுபிடிச்சோன்னா there is no issue with this. Here itself so x and t is given actually. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டீயோட வேல்யூ 1/8j கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.